ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் பின்மாற்றம் என்பது உடனே வராது. ஆமென். நல்லா கவனிங்க. எப்படி பிசாசு ஒரு பிள்ளை தெய்வ சமூகத்தை வெளியே கொண்டு போகிறான் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது ஆராதனைக்கு வருவதை கொஞ்சம் லேட்டு பண்ணுவான். என்ன பண்ணுவான்? ஆமாம். அப்புறம் போக 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 என்ன பண்ணுவான்? அவ்வளோதான். 2 நாள் வர வைப்பான். 3ஆவது நாள் ஆராதனைக்கு போக வேணான்னு உட்கார வைப்பான். 1 வாரம் வருவாங்க, 2 வாரம் வரமாட்டாங்க, 3 வாரம் வரமாட்டாங்க. அப்படியே ஜாலியாக அப்படியே தலைக்கு காட்டிட்டு ஏதோ போகலாம் வரலாம் அப்படின்னு என்ன பண்ணிகிட்டு இருப்பான்? பிசாசு நடத்தி கடைசியில் தெய்வ அன்பை விட்டு தூரமாய் கொண்டு போய் விடுவான். ரொம்ப எச்சரிக்கை சிஸ்டர்ஸ். ஆண்டு உங்களோட சில பிள்ளைகளோடு பேசுகிறாரு. ஆராதனை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வாரம் பரவாயில்ல, அடுத்த வாரம் போகலான்னு சொன்னால் இன்றைக்கு விட்டு அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுங்க, மாறி 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 ஒரே தான் பின்பற்றி போயிடுவோம். சில பேர் தாய்கள் வராங்க, தகப்பன்மார் வரமாட்டாங்க, பிள்ளைகள் வராங்க, அப்பா அம்மார் வரதில்லை. இதெல்லாம் பின்மாற்றத்துக்கு அடையாளம். ஆமென். கர்த்தருடைய வருகைகளை நீயும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கர்த்தர் சில உதாரணத்தை வச்சிருக்கிறான். நான் சொல்லி முடிச்சிடறேன், நேரம் அதிகமாக போச்சு. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தை திருப்பிக்கொள்ளும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம்